Hello friends, இன்னைக்கு நம்ம மார்ச் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனோட சேர்மனாக சிஎஸ் செட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சிஇஓவாக வந்து அட்டுல் குமார் கோயலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஐபிஏ வந்து 1946 ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இந்தியன் பேங்கிங் டெவலப்மெண்ட்காக இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐஎஃப்சிஐ இந்தியன் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இதோட எம்டி அண்ட் சிஇஓவா ராகுல் பாவே வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு ஃபார் 3 years. ஓகேயா, ஐஎஃப்சிஐ வந்து 1948 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. ஓகேவா, பாவே வந்து இதுக்கு முன்னாடி டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஐஎஃப்சிஐயா இருந்திருக்காரு. நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒடிஷா ஹைகோர்ட் யாருன்னா ஜஸ்டிஸ் ஹரிஷ் டண்டோன். சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிக்கல் கீழேனா 217. ஓகேவா, நியூ ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வந்து அஜய் செத். நமக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸை வந்து ஹெட் பண்ணுறது, அதாவது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தான் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பாங்க. இந்தியாவில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ஏசிசி அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் தி கேபினட் அப்படின்ற கமிட்டியை வந்து அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து இன்க்ளூசிவாக எடுத்துக்கிட்டு அதைப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சிஇஓ ஆஃப் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய் பாதோ. நமக்கு இந்த ஜெம் வந்து ஒரு போர்ட்டல் தான். அது எதுக்காக அப்படின்னா ஆன்லைன் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் காமன் யூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து தேவைப்படுறத வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து பஸ்ஸஸ் வாங்கணும், இப்போ அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக அதை வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி அவங்க வாங்கிப்பாங்க. ஓகேயா, டிஜிசிஏ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் யாருன்னா மயங்க் சர்மா. ஓகே, மன்னன் குமார் மிஸ்ரா வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. இது பார் கவுன்சில் வந்து 1961 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. எந்த ஆக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் ஆக்ட். ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நிதி ஆயோகா ராஜீவ் கௌபான்றவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கேபினட் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அடுத்தது ஆர்இசி லிமிடெட் அதோட சேர்மன் அண்ட் எம்டி யாரு பர்மிந்தர் சோப்ரா. ஓகே, இந்த ஆர்இசின்றது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா lend money and help companies build and improve power plants, electricity lines, electricity to homes, business. ஓகே, எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான சர்வீசஸ்க்கு மணி லெண்ட் பண்ணி அண்ட் கம்பெனிஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் என்எம்டிசி நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட சிஎம்டிஆர் அமிதாபா முகர்ஜி வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. என்எம்டிசி வந்து எதுக்காகனா இந்தியா வந்து நம்ம மினரல்ஸ் தேவைப்படுற மினரல்ஸ் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக இந்த என்எம்டிஏ வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஏஎன்ஆர்எஃப்ன்றது அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இதோட சிஇஓவா சிவகுமார் கல்யாணராமன் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இது வந்து என்னதுன்னா இந்தியாஸ் மெயின் சப்போர்ட்டர் அண்ட் ஃபண்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் ஆல் ஃபீல்ட்ஸ். இதுதான் வந்து இந்த ஏஎன்ஆர்எஃபோட மேஜரான ஒரு ரோல்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சேர்மன் யாருன்னா அசோக் சிங் தாக்கூர். இன்டாச் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் 1984 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரோல் என்னன்னா இந்தியாஸ் கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் விமென் பைலட்டாக பெர்மனெண்ட்லி அசைன் ஆயிருக்கிறது யாருன்னா தனுஷ்கா சிங். ஓகே, ஃபெட்ரல் பேங்கோட பிராண்ட் அம்பாசிடர் வித்யா பாலன்.
Strategic investor and brand ambassador of Narika வந்து சாய்னா நேவால். ஃபிட் இந்தியா ஐகான் அப்படின்னு யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரான மன்சுக் மண்டாவியா வந்து ஆயுஷ்மான் குரானாவை நேம் பண்ணியிருக்காரு. குட்வில் அம்பாசிடர் ஆஃப் விஷன் 2020 இந்தியா யாரு? கே ஸ்ரீகாந்த், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் அண்ட் பேட்ஸ்மேன். கோ ஐபிபோவோட பிராண்ட் அம்பாசிடரா ரிஷப் பண்ட் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த கேம்பெயின்ல வந்து சுனில் கவாஸ்கரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. ATMA ஆட்டோமோட்டிவ் டயர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனோட சேர்மன் யாருன்னா அருண் மாமென். அடுத்தது இன்டெல் கார்பரேஷனோட CEO யாருன்னா லிப் பூ டன். HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடோட சேர்மன் யாருன்னா விகாஷ் கௌஷல் 5 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஓகே, that's it for this video. Hope உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு குவிக் ரிவிஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி SSC ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா subscribe to SSC GS Simplified. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.